கண்ணெல்லாம் கலங்குதப்பா உங்களுக்கு? அப்படி இல்லை, ஒரு நல்லதுக்கும் இல்லை, அதால தான் இப்படி ஒரு அது தெரியல, போடல, அது போடப்படல, தவறுதலா மிஸ் ஆயிருச்சா? அப்ப இதை பார்த்தா அப்ப அவர் கவலைப்படுவாரு. அதான் கவலையாரு. அந்த இல்லைன்னா அவரும் இல்லை. கோல்டு கோல்டு எல்லாம் பிரசன்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு சொந்த பந்தங்கள் இருக்காங்களா? எங்க இருக்காங்க? சுவிஸ்ல இருக்காங்களா? ஓகே, டோக்கி மிக்கி மவுஸ் பாத்தீங்கன்னா பொம்மை குட்டி எல்லாமே ரெடி ஆயிட்டம். வெளியே பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா அங்கால கிட்டத்தட்ட ரெடியா தான் இருக்கிறாங்க. இப்ப நாங்களும் போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா சரி. கிளியரா இருக்கு. வணக்கம் உறவுகளே, நான் நிக்சன். குட்டித்தம்பி மக்கள் சேவையின் ஊடாக உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுதான் நம்மட ஊர். எங்களோட ஊர் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மட ஊர். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரியான மழையுங்க, ரொம்ப மழை, மின்னல் இடி மின்னலோட அடிச்சு ஊற்றுது. பயந்து போயிட்டேன் நான். வீட்டில் இருக்கும்போது வந்து என்னடா இந்த மாதிரி அடிச்சு ஊற்றுது மழை அப்படின்ற மாதிரி அவ்வளோ மழை. ஸோ உண்மையாக நான் வந்து இந்த மாதிரி பயந்ததே இல்லை. அவ்வளோ பெரிய சத்தம், டம்மா டும்மா ரெண்டு அவ்வளோ பெரிய சத்தம். செய்திகள்ல எல்லாம் போட்டிருந்தாங்க, பார்த்தனாங்க. இலங்கையில பாத்தீங்கன்னா வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு மோசமான காலநிலை நிலவுது. திடீர்னு நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயில் தான், இன்னைக்கு திடீர்னு அடிச்சு ஊத்துது மழை. ஸோ அப்படி மோசமாக இருக்குது. இப்ப என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட குட்டித்தம்பி ஐயா, அதாவது இந்த குட்டித்தம்பி மக்கள் சேவையினுடைய அவங்களினுடைய உறவுகள் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா சுவிஸ் நாட்டில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தினுடைய அந்த அம்மா, அதாவது ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த அம்மாவினுடைய மகள் திருகோணமலை மாவட்டத்துல அலஸ் கார்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கிறாங்க. அந்த மகளினுடைய ஒரு சின்ன குழந்தை ஒருத்தவங்களுக்கு, மகிழ்த்தனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தை ஒருத்தவங்களுக்கு தான் பிறந்தநாள். இந்த கொண்டாட்டத்தை தான் நீங்க பாக்குறீங்க. இதை தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதை நல்லா ஒரு செலிப்ரேட் பண்ணி நல்ல கொண்டாட்டமா கொண்டாடி இருந்தாங்க. அது ஒரு பெரிய குடும்பம் உண்டுங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லாரோட பெயருமே நமக்கு ஞாபகமே இல்லை. சித்தி சுவிஸ்ல இருக்கிறாங்க, கார்த்திகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சித்தி சுவிஸ்ல இருக்காங்க, லக்சன், தனோஸ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாமா, இவங்கெல்லாம் சுவிஸ்ல இருக்கிறாங்க, சுவிஸ் நாட்டுல இருக்கிறாங்க. இது இல்லாம இந்த குழந்தையினுடைய இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அந்த குழந்தையினுடைய தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே சுவிஸ்ல இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான நாட்கள் இருக்கிறாங்க. எல்லாரோட பேருமே நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மகிழ்த்தனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன குழந்தையினுடைய பிறந்தநாளை சந்தோஷமா கொண்டாடி இருந்தாங்க. இதை தான் நீங்க இந்த வீடியோல இப்ப தொடக்கத்திலையும் பார்த்திருந்தீங்க. நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை நாங்கள் பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முதல் தான் வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோணும். நாங்கள் கொஞ்சம் போட முடியல, சில காரணங்களால் நாங்களும் போட முடியாமல் போயிருச்சு. உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதில் இன்னொரு முஸ்பாத்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதில் நிறைய திட்டமிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த பிறந்த நாளுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே பாட்டு பாடுற மாதிரிக்கு சில போட்டிகள் வச்சு அதுக்கெல்லாம் காசு பணம் கொடுத்து, ஸோ இப்படியெல்லாம் நிறைய திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களால் செய்ய முடியாமல் போயிருச்சு. என்னென்னா, இப்போ நாங்கள் அந்த கதைக்கிற இந்த மைக் இருக்குது, இந்த மைக்கில் நாங்கள் கதைக்கிறது தெளிவாக பதிவாகினாதான் அந்த வீடியோவை பார்க்குற மக்கள் சந்தோஷமாக பார்ப்பீங்க. இல்லைன்னா கரண்டு சத்தம் எல்லாம் இல்லாமல் மோசமாக இருந்தால் நீங்கள் வந்து ஏசுவீங்க அப்படின்ற மாதிரி சில நேரத்துக்கு எரிச்சல் வரும். ஸோ என்ன நடந்துருச்சுன்னா, எங்களோட மைக் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக்கில் அந்த மைக்கை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அந்த பிறந்த நாளைக்கு வந்திருந்த இல்லை ஒரு ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க வேணும்னு இல்லை, ஒரு எதிர்பாராத விதமாக அங்கனையும் ஓடி திரியும் போது பார்த்தீங்கன்னா அதை தட்டுப்பட்டு நமக்கு மேலே விழுந்து உடைச்சி விட்டுட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் செய்ய முடியாமல் போயிருச்சு. இருந்தாலும் நாங்கள் எடுத்த சில வீடியோ கிளிப்புகளை வச்சு உங்களுக்கு இந்த காட்டுறோம் பாருங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்காலாம் அந்த குழந்தையினுடைய மகிழ்த்தனா குழந்தையினுடைய அம்மா கொஞ்சம் கவலைப்பட்டிருந்தாங்க, அழுதுருந்தாங்க. ஏன்னா இந்த நாட்டில் அவங்க இருக்கிறாங்க, அவங்களினுடைய சொந்தங்கள் எல்லாம் சுவிஸ் நாட்டில் இருக்கிறாங்க, அம்மா அப்பாலாம் சுவிஸ் நாட்டில் இருக்காங்க. அதை நினைச்சு அவங்க சரியா கவலைப்பட்டிருந்தாங்க. என்னதான் நாங்கள் பணம் காசு எல்லாம் சம்பாதிச்சாலும் இந்த அன்பு அப்படின்ற பாசம் அப்படின்ற அந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது போல வராது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் ஒன்று, இது எல்லாருக்குமே அமைகிறது இல்லை. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கும் உண்மையாகவே வந்து கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். அக்கா வணக்கம். வணக்கம். மகிழ்த்தனான்றவங்க யார்? மகள். உங்களுக்கு பிறந்த நாள்.
நல்ல கொண்டாட்டமா செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறீங்க பார்க்க உண்மையா சந்தோஷமா இருக்கு. அண்ணா வணக்கம். அண்ணாட பேர் என்ன? சுவர்ணன். ஓகே, உங்களோட சொந்த இடம் எது? ஜெஃப்னா. யாழ்ப்பாணமா? யாழ்ப்பாணம் எங்க? உரும்புராயா? அக்கா நீங்க திருவோணமலை. திருவோணமலை எங்க? அலஸ்தோட்டம். இதுதான் கூட சொந்த இடமா? ஓகே. எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்களா? இந்தாங்க, இதை நீங்க பிரிச்சு பாருங்க. ஓகே, என்னது இது? என்னது? நெக்லஸ். கோல்டுன்னு. இப்போ கோல்டு எல்லாம் ப்ரெசென்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு சொந்த பந்தங்கள் இருக்காங்களா? எங்க இருக்காங்க? சுவிஸ்ல இருக்காங்களா? ஓகே. யார்? அம்மா, அப்பா, தம்பி. உங்களோட அம்மா அப்பா எல்லாருமே சுவிஸ்ல இருக்காங்களா? அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க போயலாம் நிக்கிறோம். சீக்கிரம் போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு? இங்கதான் வாழணும் அப்படியா? இல்லைன்னா போக விருப்பம் இல்லை. போக விருப்பம் இல்லை. சரி, சந்தோஷம். சரியா? சரி, இதை யார் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கட அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி. அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி. ஓகே. அவங்கெல்லாம் இவங்களுக்கு யார்? இவங்க தாத்தா, பாட்டி. தாத்தா, பாட்டி. தாத்தா, அம்மம்மா, சித்தி, மாமா. மாமா. வேற யாரும் தந்திருக்க மாட்டாங்களா? வேற யாரும் அப்படி இல்லை. வேற யாருமே இல்லையா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள்? இப்போ உங்களுக்கு திருவோணமலையில எல்லாம் வேற சொந்த பந்தங்கள் எல்லாம் இல்லையா? இருக்கு. ஏன் அவங்க எல்லாம் தந்திருக்க மாட்டாங்களா? கோல்டுல தர அளவுக்கு. இவங்க யாரு? மகனா? எத்தனை பேர் மொத்தம் உங்களுக்கு? 2 பிள்ளைய. இவர் ஒருத்தர், இவங்க ஒருத்தவங்க. சரி, ஓகே. பார்க்க உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. இது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் உண்மையா தந்திருக்காங்கப்பா. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி நண்பர் இல்லையா? சரி, ஓகே. உண்மையாவே உங்களுக்கு வந்து யார் சொன்னீங்க நீங்க? வீட்டாக்க. அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி. உண்மையாவே உங்களுக்கு சாதாரணமாவே யார் தந்திருக்காங்கன்னு தெரியுது இல்லையா? உண்மையா இந்த வீடியோ எடுக்கிறதுல உங்களுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. எங்களுக்கு தான் முழு சர்ப்ரைஸ். எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு தான் சர்ப்ரைஸா இருக்குது. சரிம்மா. சரிம்மா. சரி சரி. சரியா? சரி, இருங்க, இன்னொன்று இருக்கு. சரி, இதையும் பிடிங்க. பாருங்க பிரிச்சு. இது யார் தந்திருக்காங்க? தங்கச்சியா? அப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்களா? இதுதான் இவங்க தான் இவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சரி, ஓகே. சரி, இன்னொன்று இருக்குது, பெரிய ஃப்ரேம் ஒன்று. சரியா? அதை நம்ம தந்துட்டு கதைப்போமா? சரி, இதை அப்படியே பிடிங்க. 2 பேரும் அண்ணாவும் பிடிங்க. சரியா? கொஞ்சம் கவனம். இப்போ இந்த ஃப்ரேமில் உள்ளவங்கலாம் யாரு? அம்மா, அப்பா, தம்பி. யார் அம்மா அதில்? இது உங்களோட அம்மா அப்படின்னா இவங்க குட்டீஸுக்கு அம்மா. சரி, இவங்க தான் சுவிஸ்ல இருக்கிறவங்க. சரி, மற்றவங்களாம்? அது அப்பா. சரியா? இது இது பெரிய ஒரு குடும்பமா இருக்குது. இப்போ இதுல இருக்கிற எல்லாருமே இங்க இருக்கிறவங்களா இல்லாட்டி சுவிஸ்ல உள்ளவங்களா? நீங்களும் அப்படின்னா முதல் எடுத்த புகைப்படம் உள்ளது. சரி, ஓகே. அப்ப அம்மா அப்பாவை எல்லாம் நீங்க மிஸ் பண்ணலையா? மிஸ் பண்றேன். சரியா மிஸ் பண்றேன். சரியா மிஸ் பண்றீங்களா? அப்ப கிளம்பி போக வேண்டியதானே? ஓரளவுக்கு இல்ல. சரி, அண்ணா என்ன கூட யோசிக்கிறீங்க? ஃப்ரேமை பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? கொஞ்சம் சத்தமாக்காதீங்க, கேட்க மாட்டேங்குது. சரி,
சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வெக்கப்படுறீங்களா இல்லைண்ணா? சரி. இப்போ இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது அக்கா என்ன நினைக்கிறீங்க? பக்கத்துல வீட்டாக்கள் இல்லை இருக்கிறப்ப கண்ணெல்லாம் கலங்குதப்பா உங்களுக்கு? ஒரு நல்லதுக்கும் இல்லை, அதனால கவலையா இருக்கு. இது பார்க்க இருக்கிற மாதிரி கவலை தான். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பக்கத்துலேயே வந்துருந்தா கூட வந்து கவலையாக தான் இருக்கும். இப்போ இது இன்னொரு நாடு விட்டு நாடுல இருக்கிறாங்கன்னக்குள்ள கவலையாக தான் இருக்குமே. பிறந்த நாளைக்கெல்லாம் என்ன உங்களுக்கு என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாமே எங்களுக்கு அவங்க தான் எல்லாமே செய்வாங்க. அந்த பிறந்த நாள் செஞ்சுதான் எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. பிறந்த நாள் ரெண்டு இல்லை எது இருந்தாலும் அவங்க தான் செய்வாங்க. உண்மையாவே பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கவலைப்படுத்துறோம் போலண்ணே. அப்படி இல்லை, ஒரு நல்லதுக்கும் இல்லை, அதால தான் இப்படி ஒரு இது. ஆனால் அண்ணாட கண்ணில் இருந்து கொஞ்சம் கூட கண் கலங்கவே இல்லை. எங்கட வீட்டாக்களும் இல்லை, எங்கட வீட்டாக்களும் இல்லை இந்த இடத்துல. இவ்வளோ சனம் இருக்காங்களே. ஆக்கள் இருக்கு, எங்கட சொந்தக்காரர் தான் எல்லாம். ஆனால் பிள்ளைக்கு வந்து அம்மா தாத்தா பாட்டியும் இல்லை, அப்பா பார்க்கல மாதிரில இல்லை பக்கத்தில். அவங்களோட பெயர்லாம் ஒரு தடவை சொல்கிறீங்களா? யார் யார் இப்போ இந்த ஆறு பாட்டின்னு இருக்காங்க சுவிஸ்ல, அவங்க யார்? அம்மம்மா ஜெயக்குமாரி. அம்மம்மா ஜெயக்குமாரி. தாத்தா? தாத்தா மகேஸ்வரன். மகேஸ்வரன் தாத்தா. அப்புறம் மாமா சித்தி அவங்க? தம்பி கனூஸ் லக்ஷன். தம்பி கனூஸ் லக்ஷன். சித்தி கார்த்தியா. சித்தி கார்த்தியா. இவங்க தான் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து அழகான முறையில் சந்தோஷமா ஒரு நினைவா செஞ்சிருக்காங்க. சரி, இப்போ இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதையும் பார்ப்போமா? தம்பி விடுபட்டுட்டு இருக்குல்ல, அதான். ஏன் விடுபட்டு? தெரியல, போடல, அது போடப்படல, தவறுதெல்லாம் மிஸ் ஆயிருச்சா? அப்போ இதை பார்த்தா அப்போ அவர் கவலைப்படுவாரு. அதான் கவலையாரு. அந்த இல்லைன்னா அவரும் இல்லைன்னா. சரி, ஓகே. தவறுதலாக தானே நடந்தது, தானே வேணும்னு செய்யலை தானே, தவறுதலாக நடந்த ஒரு விஷயம் தானே. சரி, இப்போ இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதையும் பார்ப்போமா? இதுவும் என்ன கோல்டா? எனக்கு தெரிஞ்சு இப்போ திருகோணமலையில் வந்து கோல்டாக கிஃப்ட் பண்ணுறது உங்களுக்குன்னு தான் நினைக்கிறேன். சாதாரணமாக ஒரு 1000 rupees வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறதே பெரிய ஒரு விஷயம். அப்போ உங்களுக்கு கோல்டாக கிஃப்ட் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவங்களுக்கு எங்களை தவிர முக்கியமான நகல் இல்லை, எங்களை தான் எல்லாம் செய்யணும். சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எங்களுக்கு கிடைச்ச அப்பா அம்மா யாருக்கும் கிடைக்காது. மாமா மாமியன்றைக்குலேயும் அவங்க நல்ல ஒரு சரி, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. ஆனால் நாங்களும் ரியலி சாரி. என்னென்னா வந்து நாங்கள் இன்னும் அழகான முறையில் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம். நாங்கள் உண்மையாகவே வந்து நாங்கள் அந்த பாட்டு ப்ரோக்ராம் வச்சு நாங்கள் காசெல்லாம் கொடுத்து இதெல்லாம் யாருன்னு தெரியல. கூட இதில் தான் ஒரு சின்ன கரடி குட்டி பூந்த மாதிரிக்கு மைக் உடைச்சி போட்டாங்க. அப்போ அதனால இது நாங்கள் அவ்வளோ பெருசாக மெனக்கட மாட்டோம், சும்மா நார்மலாக தான் நாங்கள் செய்வோம். சரியா? ஏன்னா அந்த வாய்ஸில் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையாகும், இல்லாட்டி கொஞ்சம் இன்னும் நாங்கள் அதெல்லாம் மெனக்கட்ட இருந்தாங்க. சரி, ஓகே, சரியா? சரி, சந்தோஷம். கடைசியாக நீங்கள் உங்களோட பாட்டி, மாமா, வேற யார்? தாத்தா, என்ன சித்தி, இப்போ இவங்க அவ்வளோ பேருக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? மிஸ் பண்ணுறோம். அடுத்த வருஷம் மாதங்கட பிள்ளை நல்லதுக்கு அவங்க இருக்கும், பக்கத்தில் இங்கே இருக்கணும். இதுதான் உங்களோட விருப்பம். அண்ணா என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? அவங்க விருப்பம் தான் இது, அவங்களோட வைஃப்ட விருப்பம் தான் உங்களோட விருப்பம். சரி, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி குட்டி தம்பி ஐயா அப்படின்றவங்க யார்? அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? இப்போ நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறோம், நாங்கள் நிறைய உதவி திட்டங்கள் செய்கிறோம் நாங்கள். அப்போ எப்படியோ ஒரு இடத்துல வந்து ஒரு தொடர்பு ஒன்று தொப்புள் குடி உறவு வர்ற மாதிரிக்கு குட்டி தம்பி ஐயா வந்து இதில் வந்து ஜாயின் ஆகிருக்குது. அப்போ அவர் வந்து யார் உங்களுக்கு? அப்பப்பா. என்ன அப்பப்பா? அவரை பற்றி உங்களுக்கு என்ன ஏதாவது விஷயங்கள் எதுவும் தெரியுமா? தெரியுமா? எனக்கு அப்பப்பா நல்லம்மா, இல்லாட்டி மோசமானவரா? நல்லம்மா. சரி, ஓகே. அம்மாடா. சரி, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தானே? சரி, ஓகே. சரி, நாங்களும் குட்டித்தம்பி மக்கள் சேவையினூடாக வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து இந்த குட்டீஸுக்கு தெரிவிக்கிறோம். நீங்களும் இனிமேல் வர்ற பிறந்த நாளில் வந்து அம்மா அப்பா எல்லாரும் குடும்பமாக வந்து சேர்ந்துருக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். கட்டாயம் வந்து அது வந்து கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்களும் உங்களோட கலந்து கொண்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.
வணக்கம்